Hello friends, welcome to Scholarly Crew. லாஸ்ட் வீக் பாலிட்டியில் பிரசிடென்ட் அப்படின்ற டாபிக் இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதோட கண்டினியூவேஷன் தான் இந்த வீடியோ. பிகாஸ் பிரசிடென்ட் அப்படின்றது வந்து ஜஸ்ட் ஒரு 5 கொஸ்டினில் அடக்க முடியாது. இதில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் எப்பொழுதும் காம்படிட்டிவ் எக்ஸாமில் இதில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதோட ரிமைனிங் கொஸ்டின்ஸை இந்த செக்மெண்ட்டில் நம்ம பார்க்கலாம். இந்த செக்மெண்ட்டோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின்: For the election of President of India, a citizen should have completed the age of. ஸோ பிரசிடெண்ட்டாக வந்து ஒருத்தர் கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு அவருக்கு ஏஜ் தகுதி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா 25 years, 30 years, 35 years and 18 years. இதுக்கான ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 35 years. ஸோ பிரசிடெண்ட் எலெக்ஷனில் ஒருத்தவங்க கண்டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு 35 இயர்ஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மோரோவர் இது எந்த ஆர்டிக்கிள் வழியாக அவரோட குவாலிஃபிகேஷன் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிக்கிள் 58 வழியாக. அண்ட் மோரோவர் அவருக்கு வந்து லோக்சபா எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கான எல்லா தகுதிகளும் இருக்கணும். ஹி மஸ்ட் பி அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா அண்ட் ஹி மஸ்ட் பி 35 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அண்ட் அபவாக இருக்கணும். ஓகே, ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Who can initiate impeachment of the president? ஸோ பிரசிடென்ட் வந்து அவரை அந்த பதவியை விட்டு தூக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இம்பீச்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இம்பீச்மெண்ட் ப்ராசஸை வந்து யார் இனிஷியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/4 of members of either house of the parliament, half of the members of either house of the parliament, half of state legislatures, 1/3 of members of state legislature. ஸோ இதுக்கான ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1/4 ஆஃப் தி மெம்பர் ஆஃப் எய்தர் ஹவுஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட். ஸோ நமக்கு லோக்சபா ராஜ்யசபா அப்படின்னு சொல்லி ரெண்டுத்தில் எந்த அவையில் வேணாலும் இதை வந்து இனிஷியேட் பண்ண முடியும். சரிங்களா, எந்த அவையில் இனிஷியேட் பண்ணுறாங்களோ அந்த அவையில் வந்து கிட்டத்தட்ட 1/4 ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து இந்த இனிஷியேட்டிவை கொண்டு வந்திருக்கணும். என்னென்ன காரணத்தினால என்னென்ன ப்ராப்ளம்ஸ்னால வந்து அவரை இம்பீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வயலேஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், நம்ம கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்டிருக்கிற விதிமுறைகளை வந்து அவர் மீறி இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் மேலே ஒரு சார்ஜ் ஃபைல் பண்ணும்போது அவரை வந்து இம்பீச் பண்ணுறதுக்கான இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து முதல் ஸ்டேஜாக என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரசிடென்ட்க்கு வந்து ஒரு நோட்டீஸ் சென்ட் பண்ணுவாங்க. அதாவது 14 நாளுக்கு அப்புறமேட்டு தான் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த விவாதத்தை கீழவையோ மேலவையோ, அதாவது லோக்சபா ராஜ்யசபா ஏதோ ஒரு பார்லிமெண்ட் ஹவுஸில் வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், லோக்சபாவில் இந்த இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பிரசிடெண்ட்டை வந்து இம்பீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே வந்து சிம்பிள் மெஜாரிட்டி ஓட்டிங்கில் வந்து அந்த பில் பாஸ் ஆகணும். ஸோ அங்கே பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து இது எங்கே போகும் அப்படின்னா ராஜ்யசபாவுக்கு போகணும். ராஜ்யசபாவில் வந்து 2/3 மெம்பர்ஸ் வந்து ப்ரெசென்ட் அண்ட் ஓட்டிங்கில் இருக்கணும். அதாவது ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் வந்து அந்த பில் அங்கே பாஸ் ஆகணும். பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான், அந்த பிரசிடெண்ட்டை வந்து இம்பீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இம்பீச்மெண்ட் ப்ராசஸை வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுற ஆர்டிக்கிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆர்டிக்கிள் 61. ஸோ நம்ம கான்ஸ்டியூஷனில் பிரசிடெண்ட்டாக அவரோட ஆஃபீஸ்லேருந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதெல்லாத்தையும் ப்ரொசீஜரெல்லாம் கொடுத்தது ஆர்டிக்கிள் 61. ஓகே, நம்மளோட நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். What can the president do if a state fails to comply with the directives of the central government? அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அந்த கான்ஸ்டியூஷனல் மெஷினரியில் வந்து அவங்க 2 பேரும் வந்து சேர்ந்து பயணிக்கலை அப்படின்னா அப்போ பிரசிடென்ட் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. He can dissolve the state legislature and order fresh elections. He can declare the breakdown of constitutional machinery in the state and assume responsibility for the governance of the state. He can send paramilitary forces to the state to secure compliance any of the above. இதில் வந்து என்ன வந்து ஆப்ஷன்ஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா he can declare the breakdown of constitutional machinery in the state and assume responsibility for the governance of the state. ஸோ பிரசிடென்ட் வந்து அவருக்கு வந்து இது ஒரு டிஸ்க்ரிஷனரி பவர் அப்படின்னே சொல்லலாம். இன்கேஸ் வந்து ஒரு ஸ்டேட் வந்து சரியாக ஃபங்க்ஷன் ஆகலை, அங்கே கவர்னன்ஸ் ப்ராப்ளம் ரொம்ப வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஈவனாக பேரலாக ஃபங்க்ஷன் ஆகலை, அவங்க 2 பேருக்கும் மத்தியில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா பிரசிடென்ட் ஹேஸ் தி பவர் டு இம்போஸ் ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஆர்டிக்கிள் வழியாக அவர் செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிக்கிள் 356. ஸோ இந்த ஸ்டேட் எமர்ஜென்சியை வந்து அவர் கிட்டத்தட்ட 6 மாதம் வரைக்கும் வந்து போடலாம், 6லேருந்து 3 வருஷம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணவும் முடியும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு சின்ன பார்லிமெண்ட்ரி அப்ரூவலில் வந்து இதை வந்து எப்பொழுது ரெனியூ பண்ணிகிட்டே இருக்கணும். 6 மாதத்துக்கு ஒருக்கா இதை ரெனியூ பண்ண
3 வருஷம் வரைக்குமே ஒரு ஸ்டேட்டில் வந்து எமர்ஜென்சி ப்ரொவிஷன், அதாவது ஸ்டேட் எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 356 சொல்லுது. ஓகே, ஸோ இதுக்கு வந்து முதல்ல வந்து பார்லிமெண்ட்டோட அப்ரூவல் வேணும். இன்கேஸ் பிரசிடென்ட் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து லான்ச் பண்ணிட்டாரு, இம்போஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா இந்த எமர்ஜென்சியை பார்லிமெண்ட் 2 மாதத்துக்கு உள்ளே வந்து அக்செப்ட் பண்ணணும். இன்கேஸ் பார்லிமெண்ட் அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா இந்த எமர்ஜென்சி வந்து நல் அண்ட் வாய்டாக டிக்ளேர் ஆகிடும். ஓகே, நம்மளோட நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The President of India can nominate how many members from Anglo-Indian community to the Lok Sabha? ஸோ ஆங்கிலோ-இந்தியன் கம்யூனிட்டி கரெக்டாக வந்து ரெப்ரசன்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி பிரசிடெண்ட் ஃபீல் பண்ணார் அப்படின்னா எத்தனை பேரை லோக்சபாக்கு நாமினேட் பண்ண முடியும் அப்படின்றதான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2, 5, 10, 12. ஸோ இதுக்கான ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2. 2 பேரை வந்து அவரால் நாமினேட் பண்ண முடியும். இன்கேஸ் அவர் வந்து ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி வந்து கரெக்டாக ரெப்ரசென்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணார் அப்படின்னா அவரோட டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் யூஸ் பண்ணி அவர் 2 பேரை வந்து நாமினேட் பண்ணலாம். ஓகே, நம்மளோட நெக்ஸ்ட் கொஸ்டின். த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஹூ ஹெல்ட் ஆஃபீஸ் ஃபார் 2 term வாஸ். ஸோ 2 தடவை வந்து அவரோட பதவி காலத்தில் இருந்த பிரசிடென்ட் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா எஸ் ராதாகிருஷ்ணன், கேஆர் நாராயணன், நீலம் சஞ்சீவா ரெட்டி, பாபு ராஜேந்திர பிரசாத். ஸோ இதுக்கான ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி ஈஸியாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாபு ராஜேந்திர பிரசாத், அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் பிரசிடெண்ட்டாக சொல்லப்பட்ட டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களை தான் வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இவர் வந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கி முதல்ல கான்ஸ்டியூஷன் எல்லாத்தையும் எனாக்ட் பண்ணி 1950 வந்து இவரோட பதவிக்காலம் ஸ்டார்ட் பண்ணி 2 தடவை இவர் வந்து ஆஃபீஸில் இருந்தார். 1962 தான் என்ன பண்ணார் அப்படின்னா நான் ரிட்டையர் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரே அனௌன்ஸ் பண்ணிவிட்டு ரிட்டையர் ஆகிட்டார். இந்த செஷனை இன்னும் கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். ஸோ நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண கொஸ்டினை வச்சு இதுக்கான ஆன்சர் கண்டிப்பாக உங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு நம்புகிறோம். அதனால இந்த கொஸ்டினை உங்களுக்காக ஓப்பன் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, so evaluate the following statements. The President of India can be impeached by the Indian Parliament. The President of India can be removed by the Indian Parliament only with the approval of Chief Justice of India. ஸோ இதை வந்து நம்ம டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், நம்மளோட இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதுக்கான ரைட் ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிற அந்த 5 கொஸ்டின்லேயும் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான கிளாரிஃபிகேஷன் கொடுப்போம். ஓகே, தேங்க்யூ.